ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆன் வீக்கெண்ட் சாட்டர்டே மார்னிங் காலையில் ஒரு 5:45 அரௌண்டாக எழுந்துட்டேன். காலையில் ஏஞ்சோடனே ஒரு கப் டீயோடு தான் எப்போவுமே டே ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் காலேஜ் இருந்தது. ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க. அப்படிங்கிறதால எனக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுத்தமாக மாவு இல்லை. சரி, சப்பாத்தி பண்ணிடலாமேன்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பண்ணிவிட்டு தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி பண்ணுறதுக்கு மட்டும் மாவை முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரமாவது ஊறிச்சு அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எங்களுக்கு டெய்லியுமே காவேரி வாட்ரு வரும். அப்படிங்கிறதால கிச்சோப்பா வேலைக்கு போகிறப்ப மட்டும் நைட் ஷிஃப்ட் டைமில் நான் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். அதுக்காக தான் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறது. மற்ற நாள்லலாம் அவரே தண்ணி பிடிச்சி வச்சுருவார். தண்ணி பிடிச்சிட்டு நான் கிச்சனுக்கு வரத்துக்கு ஒரு 7 மணி போல் ஆகிடுச்சு. கிச்சோப்பாவுக்கு 3 நாள் நைட் ஷிஃப்ட் இருக்கும். அந்த 3 நாளுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு தனித்தனியாக தான் பண்ணுவேன். ஆனால் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வேக போட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி கொடுப்பேன். ஆனால் அவளுக்கு மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் தான் விரும்பி சாப்பிடுவா. தக்காளி தொக்கு ரெடி பண்ணும்போது எப்போவாவது வெங்காயம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவேன். இந்த டைம் வீட்டில் தக்காளி நிறைய இருக்குது அப்படிங்கிறதால தக்காளி தான் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி காலேஜும் ஃபுல் டே அப்படிங்கிறதால லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் சரி சப்பாத்தி தான் ரெடி பண்ணுறோமே அப்படின்னு நூடுல்ஸ் சப்பாத்தி தான் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். காலையில் சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா மதியத்துக்கு கொத்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணி கொடுப்பேன். மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் சப்பாத்தி பண்ணுறதுக்கு 3 சப்பாத்தி எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, இஞ்சி, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு தக்காளி சேர்த்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு கேரட், ஒரு கேப்சிகம் சேர்த்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்குங்க. காய் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. மீடியமாக வெந்தாலே போதும். மசாலாவுக்கு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மல்லி பவுடர் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் சப்பாத்தி சூப்பராக ரெடி. லாஸ்ட்டாக இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கெச்சப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு. இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாப்பா காலேஜ் போகிறதுக்கும் கிச்சப்பா வீட்டுக்கு வரதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். சரி, வந்த உடனே சப்பாத்தி எங்களுக்கு கையோட போட்டுட்டு சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். சரி, கொஞ்சம் க்ளீனிங் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு முந்தின நாள் தம்பி அங்கங்கே டீயை கொட்டி வச்சுட்டான். தொடச்சி விட்டுட்டேன். இருந்தாலும் தரையெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தது. சரி, ஹால் மட்டும் தொடச்சி விட்டுலான்ட்டு ஹாலை மட்டும் தொடச்சிட்டு இருந்தேன். கடைசியாக கிச்சன்லேருந்து எல்லாமே துடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிச்சனில் நார்மலாக பாத்திரம் கூட வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த ஆயில் பாட்டில் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு பெரிய வேலை மாதிரி தெரியும். ஆயில் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, விம் லிக்விட் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி குலுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். டேரெக்டாக ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா அந்த பேக்கிங் சோடா கீழே அப்படியே படிஞ்சிருது. வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அதனால் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுடுவேன். பேலன்ஸ் இருக்க தண்ணியில் சேம் அதே மாதிரி விம் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் பாட்டிலுக்கு யூஸ் பண்ணுற மூடி, ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து ஊற வச்சிட்டேன். பெட்ரூமில் பெட் ஸ்ப்ரெட் மாற்றியே 1 வீக் ஆகிடுச்சு. சரி, அதை வாஷிங் மிஷினில் லோட் போட்டுடலாமேன்ட்டு லோட் போட்டு விட்டுட்டு புது பெட்ஷீட் மாற்றி விட்டுட்டேன். காலையிலேயே ஒரு பேட்ச் காய போட்டாச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் சரி பெட்ஷீட் மட்டும் இருக்குன்ட்டு பெட்ஷீட் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கேன்.
ஆயில் பாட்டிலுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறியிருக்கும். நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதால எண்ணெய்லாம் வந்து மேலே வந்து படிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஊற்றிட்டு நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பாட்டில் நல்லா நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஆயில் பாட்டில்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல வெயில் படுற பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். அதே மாதிரி அதிலிருந்து வர ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது. முன்னாடி நாள் நல்ல வெயில் இருந்தது. அதனால 2 நாள் மிளகா நல்லா காய போட்டு எடுத்து வச்சிருந்தேன். சரி கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்குங்கிறதால ரிட்டர்ன் வரும்போது மிளகாத்தூள் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எப்போவும் அம்மா தான் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. இந்த டைம் மிளகா கொஞ்சம் காரமா கிடைச்சதுன்னு நானே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எங்க வீட்ல எக் இல்லாம ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க. டெய்லி 2 எக்காவது தேவைப்படும் ஒருத்தருக்கு. கிச்சோப்பா தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அவங்கள பார்த்து பழகுனதால எங்களுக்கும் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, எக் இல்லாம இறங்கவே இறங்காது. அதனால ரிட்டர்ன் வரும்போதே ஒரு ட்ரே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த செராமிக் பாட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் டிமார்ட் போகும்போது வாங்கிட்டு வந்தது. இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. சரி அதில் மணி பிளான்ட் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு மணி பிளான்ட் வச்சு கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து செட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ணுறதா பிளான். வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாமேன்ட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது மேரேஜ் ஆன புதுசுலலாம் வந்து பிரியாணி பண்ணவே தெரியாது. ஆனால் என் கிச்சு அப்பாவுக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பிரியாணி வந்து திடீர்னு வந்து பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ வெங்காயம் போடணும், எவ்வளோ தக்காளி போடணுன்ட்டு நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மட்டன் பிரியாணி தான். ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போதே ரொம்ப நல்லா வந்துருந்தது. ஆனால் ரைஸ் தான் வந்து லைட்டாக வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படின்னு நல்லாவே கற்றுக்கிட்டேன். வாரத்தில் ஒரு நாளாவது பிரியாணி இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்காது. பிரியாணி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் போல் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணது மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமான்னு சொல்லுங்கள். பாத்திர கூடையில் பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க எடுத்து விளையாடுவாங்களான்ட்டு. எங்கள் வீட்டில் பாத்திர கூடையில் பாத்திரம் இருந்துச்சுனாலே போதும் இப்படி தான் நடக்கும். காலையில் சப்பாத்தி கட்டை வாஷ் பண்ணி வச்சது அதில் வந்து நான் சப்பாத்தி போட போகிறேன்ட்டு ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு விளையாடிட்டு இருந்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 பச்சை மிளகாய் கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா அதில் பாதி அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 ஸ்பூன் போல் அரைச்சதை சேர்த்துருக்கேன். நல்லா வந்து அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு லெமனோட ஜூஸ் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்பு டேஸ்ட்டுக்காக. தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 கப் ரைஸுக்கு 6 கப் அளவு தண்ணி வந்து சேர்க்கணும். ஆனால் வந்து அந்த தயிர் அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து நிறைய தண்ணிலாம் வந்தது அப்படிங்கிறதால 1/2 கப் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 5/2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். ஜீரக சம்பா ரைஸ் வந்து 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு கீழேருந்து மேலே ஃபுல்லாக நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு தண்ணிலாம் வந்து ஓரளவு வற்றிடணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம்க்கு மேலே வெயிட் வந்து வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிடும். எப்போ பாரு கிச்சன்லேயே இருக்க அப்படிங்கிறத விட எப்போ பாரு சிங்க்கு கிட்டேயே நின்றுட்டுருக்க அப்படிங்கிற வார்த்தை தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்கும். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சிங்கில் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது. பாத்திரம் சேர வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே சிக்கன் பிரியாணியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பா வந்து காலேஜ் விட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிடுவா. நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து வீட்டில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நைட்டுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவோம். சைட் டிஷ்க்கு தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டை அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போனது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.